சுமங்கலி நோன்பு, கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படும் காரடையான் நோன்பு மாசி மாதத்தோட கடைசி நாளும் பங்குனி மாதத்தோட முதல் நாளும் இணையும் தினத்துல தான் கொண்டாடப்படுது. இந்த காரடையான் நோன்பு யார் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், இந்த நோன்பு தோன்றிய வரலாறு, நோன்பு இருக்கும் முறை, தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம், வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்த நோன்பு இருக்கலாம்? மனம் போல மாங்கல்யம் கிடைக்க திருமணமாகாத பெண்கள் காரடையான் நோன்பு விரதம் இருக்கலாம். திருமணமான பெண்கள் கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கவும் நோய் நொடியில்லாத வாழ்க்கை அமையவும் காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கலாம். இந்த காரடையான் நோன்பு தோன்றிய வரலாறு. இந்த காரடையான் நோன்பு வரலாறு சத்யவான் சாவித்திரியோட கதையோட வரலாறு. தியூமத்சேனன் அப்படின்ற சால்வ நாட்டு மன்னர் பகைவர்கள் கிட்ட போர்ல தோல்வியுற்று காட்டுல தன் மனைவி மற்றும் மகன் சத்யவானோட வாழ்ந்து வந்தாரு. சத்யவான் பேரழகு கொண்ட ஆண்மகன். அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோட வந்த சாவித்ரி சத்யவானோட அழகிலையும் அவர் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் காட்டும் அன்பிலும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவர் மேல காதல் கொள்றாங்க. சத்யவான திருமணம் செஞ்சு கொள்ளும்படி தன் விருப்பத்தை தன் தந்தையாரிடம் தெரிவிக்கிறாங்க. அந்த நேரம் அங்கு வந்த நாரத மகரிஷி சத்யவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. மனதுல நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருந்த சாவித்ரி தன்னோட தந்தையிடம், தந்தையே, சத்யவானை தான் நான் மனதுல கணவரா நினைச்சிட்டேன், மனந்தா அவரையே மணப்பேன் அப்படின்னு உறுதி கூறிறாங்க. தன் மகளோட மன உறுதியை பத்தி நன்கு தெரிஞ்ச அஸ்வபதி வேறு வழி இல்லாம இருவருக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. நாரத மகரிஷி சாவித்ரி கிட்ட, சாவித்ரி, நான் சில நோம்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன், நீ அதை பக்தி பூர்வமா கடைப்பிடிச்சா அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழிச்சு நன்மைகளை தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சாவித்ரியும் நாரதரோட உபதேசத்தை நோம்பா கடைபிடிக்கிறாங்க. சத்யவானோட உயிர் பிரியும் நாள் வந்தது. சாவித்ரி மனம் தளராம நோம்ப கடைபிடிச்சாங்க. சத்யவான் மயங்கி சரிறாரு. அப்போ யமதர்மராஜா சத்யவானோட உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வராரு. ஒளி வீசுற தேகத்தோட தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்ரி, தாங்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு நான் யமன் அப்படின்னு பதிலளிச்சாரு. பொதுவா மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவகர்களான யம கிங்கரர்கள் தானே வருவாங்க, தாங்களே வந்தது ஏன் அப்படின்னு சாவித்ரி யமதர்மராஜா கிட்ட கேக்குறாங்க. அதற்கு யமதர்மராஜா, சத்யவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவகர்களை அனுப்பி அழைக்க தகாது, அதனால் நானே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. சத்யவானோட உயிரை கவர்ந்தாரு. மனம் தளராத சாவித்ரி தான் கடைபிடித்த நோம்பின் மகிமைகளால கிடைச்ச ஆற்றலை கொண்டு யமதர்மராஜாவை பின்தொடர்ந்து போறாங்க. சாவித்ரி தன்னை பின்தொடர்வதை பார்த்து மனம் இறங்கிய யமர் யமலோகத்தோட வாசல்ல நின்னுக்கிட்டு ஒரு வரம் தருவதாக சத்யவான் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு சாவித்ரி கிட்ட கேட்கிறாரு. சாவித்ரி நாட்டை இழந்து பார்வையையும் இழந்து காட்டுல ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்யவானுடைய தந்தையுமாகிய தியூமத்சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் அப்படின்னு முதல் வரம் கேட்கிறாங்க. அதற்கு யமதர்மராஜா தந்தேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு. மீண்டும் சாவித்ரி பின்தொடர்றாங்க. மீண்டும் சாவித்ரி வரத பார்த்த யமதர்மராஜா அவங்க கிட்ட, நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சாவித்ரி, என் கணவர் இருக்கும் இடத்துல தான் நான் இருப்பேன், எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும்னு சொல்லி பதில் அளிச்சுட்டு மீண்டும் அவரை தொடர்ந்து செல்றாங்க. கணவர் மீதான சாவித்ரியோட பாசத்தை கண்ட யமதர்மராஜா, உனக்கு மீண்டும் ஒரு வரம் தரேன், சத்யவானோட உயிரை தவிர்த்து எது வேண்டும்னாலும் கேள் அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை அப்படின்னு வரம் கேட்குறாங்க. அப்படியே ஆகட்டும்னு யமதர்மராஜா வாக்களிச்சாரு. மீண்டும் யமதர்மராஜா போகிற பாதையிலேயே சாவித்ரி பின்தொடர்ந்து போறாங்க. மீண்டும் சாவித்ரி கிட்ட பேசிய யமதர்மராஜா, சாவித்திரியோட வாக்கு வன்மையில மன உறுதியில மனம் மயங்கி இன்னொரு வரமும் தர, சத்யவான் உயிரை தவிர வேறொரு வரம் கேள் அப்படின்னு சொல்றாரு.
சாவித்திரியும் யமனை பலவாறு துதித்து, போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. சாவித்திரியோட சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமதர்மராஜா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. மறுபடியும் யமதர்மராஜாவை தொடர்ந்து போறாங்க. யமதர்மராஜா சாவித்திரியோட பொறுமையை கண்டு மனம் இலகி இன்னும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாவித்திரி, ஏற்கனவே நீங்க தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? எனவே அவரை மீண்டும் உயிர்ப்பிச்சு ஆயுளையும் நீட்டித்தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க. யமதர்மராஜாவும் தந்தேன் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. சத்யவான் உறக்கத்துல இருந்து எழுபவர் போல எழுந்தாரு. சாவித்திரி பெற்ற வரம்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது. சத்யவான் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. சாவித்திரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே இந்த காரடையான் நோன்பு. இதுதான் காரடையான் நோன்பு தோன்றிய வரலாறு. இந்த ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. விரத நேரம் காலை 6:30 மணி முதல் மாலை 6:55 மணி வரை. தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் உகந்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்ற முடியாதவங்க காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமையா இருக்கு, தாலி சரடு மாற்றலாமா அப்படின்னு பல பேருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா ஆடிப்பெருக்கு, மீனாட்சி திருக்கல்யாணம், காரடையான் நோன்பு, திருவாதிரை நோன்பு இப்படி தாலி சரடு மாற்றுவதற்காகவே வரக்கூடிய இந்த சிறப்பு நாட்கள்ல எந்த திதி, நட்சத்திரம், நேரம், நாள், கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை. நல்ல நாளா அன்னைக்கு மாத்தணுமா மாத்திடலாம். இதுல எந்த தவறும் கிடையாது. அதனால காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கிறவங்க அன்னைக்கு தாலி கயிறு தாராளமா மாத்தலாம். விரத முறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்துக்கோங்க. நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால், பழம் சாப்பிடலாம், தவறு கிடையாது. வழிபடும் முறை: காரடையான் நோன்பு அன்னைக்கு அதிகாலையில எழுந்திருச்சு வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டில் காமாட்சி அம்மன் திருவுருவ படம் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் படம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வேறு அம்மன் படம் எடுத்து வச்சுக்கோங்க. படத்தை தொடச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மலர்கள் சாற்றி விளக்கேற்றி அடுத்து நெய்வேத்தியமா. காரடையான் நோன்புக்கு நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம். ஒரு இலை போட்டு அதன் மேலே அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்கிற கார அடையும் வெண்ணையும் வைக்கணும். பக்கத்தில் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், ஒரு ரவிகை துணி, அது மேலே நீங்கள் மாற்ற போகிற தாலி சரடை கொஞ்சம் பூ சுற்றி வைக்கணும். அடுத்து 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் உடைச்சு சமர்ப்பிச்சுட்டு தீப தூப ஆராதனை பண்ணி உங்க பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தாலி சரடை மாற்றிக்கலாம். தாலி சரடு மாற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: தோரம் கிருணாமி சுபகே சஹாரித்ரம் தராம் யகம் பர்த்து ஆயுஷ சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. இதன் பொருள்: உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் அப்படின்னு அர்த்தம். திருமணமான பெண்கள் இந்த தாலி சரடை உங்கள் கணவர்கிட்ட கொடுத்து மாற்றிக்கலாம். அப்படி கணவர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்களே கயிறு மாற்றிக்கொள்ளலாம். திருமணமாகாத பெண்கள் அந்த மஞ்சள் கயிற்றை கையில் கட்டிக்கொள்ளலாம். இதுதான் வழிபடும் முறை. பலன்கள்: மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாங்க. இதோட பொருள், காரடையான் நோன்பு அன்னைக்கு விரதம் இருந்து அணிஞ்சிக்கிற இந்த மஞ்சள் கயிறானது பாசி படிக்கிற அளவுக்கு உறுதியா இருக்கும்னு சொல்வாங்க. இந்த காரடையான் நோன்பு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். மாங்கல்ய பாக்கியத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல மாங்கல்ய வாழ்க்கை அமையும். கணவரோட ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த காரடையான் விரதத்தை நாமும் முறையை கடைபிடிச்சு அன்னை காமாட்சி தேவியின் பேரருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.